ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த புத்தாண்டான ஜனவரி 1 ஜனவரி 10 வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் விருச்சிக லக்னத்திற்கான பதிவு. முதல் நாள் ஜனவரி 1 வியாழக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். பாக்கியம், ஒருவருக்கொருவர் புரிதல், மகிழ்ச்சி மற்றும் அனைவரோடும், நண்பர்களோடும், உறவினர்களோடும் பழகி மகிழ்தல். கோவில் வழிபாடு அல்லது ஒரு பிரயாணம் சென்று வருவது, இது சார்ந்த நன்மைகளை மிக அருமையாக செய்யும், மகிழ்ச்சியாக செய்யும். இந்த நாளை பொழுதுபோக்குக்கும் பயன்படுத்தலாம், உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கும், திருமணம் போன்ற சுப காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். ஜனவரி 2 வெள்ளிக்கிழமை, மிருகசிரீஷம் நட்சத்திரம். செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கு நம்ம அனுபவிக்க இருக்கோம். நம்ம லக்னாதிபதி தான் செவ்வாய். 2ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். வேலையில நல்ல நன்மைகள் நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, இது சம்பந்தப்பட்ட அனைத்து நன்மைகளும் நமக்கு நடக்கக்கூடிய அமைப்பு. கருவிகள், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, காவல்துறையில் இருக்கவங்க, ஹைவேஸில் இருக்கவங்க மற்றும் பல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. விவசாயத்துக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் கூட நன்மை தரக்கூடிய நாள். ஜனவரி 3 சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். மாலை 5:27 வரைக்கும். இப்போ 8ல் சந்திரன் போகிறது. இதுதான் உண்மையிலேயே சந்திராஷ்டமம். அதுவும் ராகுனுடைய நட்சத்திரத்தில். அந்த ராகுவும் 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்காரு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாகனம், இயந்திரங்களில் பணிபுரியறது, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது, உறவுகளில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன். அதே நேரத்தில் ரொட்டீனாக இருக்கிற வேலை கெடுக்காது. புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தாலே போதும். ஜனவரி 4 ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம். குருவனுடைய நட்சத்திரம். மதியம் 3:11 வரைக்கும் இந்த புனர்பூசத்தினுடைய குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அஷ்டம குரு. அது சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால பெருசாக பாதிக்காது. இருந்தாலும் மனசில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். எப்போ நமக்கு நல்லது நடக்கும், எப்போ நமக்கு கஷ்டம் தீரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு தெய்வ நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கணும். 5ஆம் பாவத்தில் சனி குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நாம் சில தான தர்மங்கள் மூலமாகவும் இறை வழிபாட்டின் மூலமாகவும் இதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். 5ஆம் வீட்டில் சனியினுடைய பலம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலம்தான். அதனால் முனீஸ்வரர், சாஸ்தா, ஆஞ்சநேயர், இது மாதிரி தெய்வ வழிபாடுகள் சிறப்பை தரும். ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை, பூச நட்சத்திரம். மதியம் 1:24 வரைக்கும் இருக்கிறது. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே 3:11 தொடங்கிறது. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில். அதனால் இன்றைக்கு சனியினுடைய பலனை எப்படி தரப்போறாருன்னா, குரு மூலமாகவும் ராகு மூலமாகவும் தரப்போறதுனால கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகளோ, பிறரை நம்பி செய்யக்கூடிய விஷயங்களோ, அல்லது நாம் பிரியப்பட்ட நபர்கள் நம்மளுக்கு கஷ்டத்தை தர்றாங்களே, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு ஆதரவாக நிற்க மாட்டேங்கிறாங்களே, அது குழந்தைகளாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், விருப்பப்படுற நபராகட்டும், எல்லாமே கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்கும். மதியம் 1:24 ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குகிறது திங்கட்கிழமை. இது புதனுடைய நட்சத்திரம். புதன் தனஸ்தானத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால
இப்போ இந்த புதன் கேதுவை போல செயல்படுறதுனால, கேது 10ல் இருக்கிறதுனால ஒரு பேச்சுக்கு நமக்கு ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும், பேச்சினால பணம் சம்பாதிக்கிற யோகமும் இருக்கும். மற்றும் இந்த கேது நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நல்ல திசை பெற்றவராக இருந்து திசை நடந்தனால் ஒரு தொழில் பதவி முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12:17 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு பிறகு மகம் நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரமே வந்து விடுகிறது. கேது 10ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கு, சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கு. 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 4 கிரகங்கள் சேர்க்கை. அதனால மிக நல்ல பலனை அனுபவிக்கலாம். தொழில், உத்தியோகம், பணவரவு சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த மக நட்சத்திரம் நண்பகல் 11:56 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனே பூராடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல தனஸ்தானத்துல சனியினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. மிக மிக சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆடம்பரமான பொருட்கள், அணிகலன்கள், உடைகள் தயாரித்தல் மற்றும் வாகனம் சார்ந்த தொழில்கள், மேக்கப்பு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இது சம்பந்தப்பட்ட தொழில்கள், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஜோதிடம், லாயராக இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த பூர நட்சத்திரம் நண்பகல் 12:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனும் சுக்கரனோட சேர்ந்து சுக்கர நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, சனியினுடைய உப நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அதனால நல்ல ஒரு உழைப்புக்கேற்ற நாளாக இருக்கும். மூளை உழைப்பு செய்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும். கவர்மெண்ட் லைனில் இருக்கவங்களுக்கும் ஆதாயம் இருக்கும். ஒரு பதவி உயர்வு அல்லது பணபலம் இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமையும். ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உத்திர நட்சத்திரம் என்பது மதியம் 1:40 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானத்துல சந்திரனே சுயபலமாக இயங்குகிறார். அப்ப இது உறவு சார்ந்த விஷயங்களுக்கும் மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கும் மிக மிக சாதகமான நாள். திருமணங்கள், உடன் பிறந்த உறவுகள், இது சார்ந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமான நாள். அடுத்து ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் மதியம் 3:39க்கு முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. மீண்டும் நமக்கு பணவரவை தரக்கூடிய அமைப்பு தான். செவ்வாய் சுக்கிரன் சாரத்திலும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருந்து புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.